டோபி மெகுவேரோட ஸ்பைடர்மேன் லெஜெண்டரின்னு சொன்னால் சின்ன வயசில் எனக்கு அது சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு ஆண்ட்ரூ அண்ட் டாம் ஹாலண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். இப்போவும் பிடிக்கும். பட் அவங்க 3 பேருக்குமே 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எடுத்து வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஆஸ் அன் அடல்ட்டாக சாம் ரெமியோட ஸ்பைடர்மேன் ரீவாட்ச் பண்ணும்போது வாட் ஐ ஃபெல் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிம்பிளான தாட் ஷேரிங் வீடியோ அனலைசிஸ் வீடியோன்னு சொல்லலாம். டோபி மெகுவேர் ஸ்பைடர்மேன் மற்ற பீட்டர் பார்க்கற மாதிரி கிடையாது. ஹீ இஸ் நாட் சார்மிங், ஹீ இஸ் சோஷியலி ஆக்வர்ட். எம்ஜேவை 4th கிரேட்லேருந்து லவ் பண்ணுவாப்பில், ஆனால் பேசவே மாட்டார். அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படத்தோட ஹீரோ எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருப்பார். தட்ஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி அண்ட் இட் ஒர்க்டு குளோபல். ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை எடுத்துக்கிட்டால் பயங்கர சார்மிங்கான லவ்லியான த பாய் நெக்ஸ்ட் டோருங்கிற மாதிரி ஒரு பையன். ஹியர் டோபி obviously a nerd and டாம் ஹாலண்டுக்கு சப்போர்ட் பண்ண பார்ட் 1ல அயன்மேன் இருந்தாங்க, தென் நிக் ஃபியூரி, ஹாப்பி அண்ட் பார்ட் 3ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு. பட் டோபிக்கு யாருமே கிடையாது. சூப்பர் ஹீரோவாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஜாபுக்கு போய் வீட்டு வாடகையை கட்டணும். மற்ற ஸ்பைடர்மேன் எழுதப்பட்ட விதத்தை நான் தப்புன்னு சொல்லலை. அவங்களுக்கும் இவருக்கும் இருக்க டிஃபரன்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு வெரைட்டி இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஸோ டோபி இந்த படத்தில் ஒரு டீனேஜர். ஸோ ஒரு டீனேஜருக்கு சூப்பர் பவர் கிடைக்கும் போது மோஸ்ட்லி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் சுயநலத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவர் எப்படி தன்னோட பவரை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ண கற்றுக்காருங்கிறது தான் படத்தோட மொத்த பாயிண்ட்டாகவுமே இருக்கும். ஸோ சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது பயங்கர ஜாலியான விஷயம், மக்கள்கிட்ட பேர் புகழ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு புகழ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஹேட்டும் வெறுப்பும் கிடைக்கும். அதெல்லாம் மீறியுமே நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்படி ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் நமக்கு கடைசியில் தனிமை மட்டும்தான் மிஞ்சுங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதுவும் உண்மைதான். ஸ்பைடர்மேன் இன்டூ தி ஸ்பைடர்வர்ஸ்லையும் மேரி ஜேனுக்கும் பீட்டர் பார்க்கருக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். அவர் ரொம்ப தனிமையாக இருப்பார். அவரோட சூப்பர் ஹீரோ வாழ்க்கையால் நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பார். இந்த மாதிரி விஷயத்த முன்னாடியே காட்டியிருந்ததுனால சாம் ரெமியோட ஸ்பைடர்மேன் எனக்கு இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப பர்சனலாகவும் தெரிஞ்சுது. பார்ட் 2ல அவரோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அவர் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு தனிமைங்கிற விஷயத்த இந்த படத்துலேயே ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. கிரீன் காப்ளின் ஒரு வெல் ரிட்டன் வில்லன்னு சொல்கிறதுக்கு ரீசன் ஜஸ்ட் இவர் வில்லன், இவர் அழிக்க போகிற ஹீரோ இவருன்னு காட்டாமல் ஒரு கெமிக்கல் கேஸ் அதன் மூலமாக கிரியேட் ஆகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அது அவருக்கே தெரியாமல் அவரை கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு குறுக்க வர எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும். அதை அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வில்லனுக்கு ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை வச்சது ஒரு ரொம்ப பயங்கரமான விஷயம். இது ஆடியன்ஸ்க்கு தெளிவாக போயிடுங்கிறதுக்காக டீட்டெயில்டாக ஒரு மிரர் சீனே வச்சுருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போது தான் ஏன் கிரீன் காப்ளின் ஒரு காம்ப்ளெக்ஸான வில்லன்னு புரிஞ்சுக்க முடியும். ஜேஜோனா நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர். தமிழில் MS பாஸ்கர் செம்மையாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அவருக்கு ஸ்பைடர்மேனை சுத்தமாக பிடிக்காது. பட் அதனால் அவர் கெட்டவர் கிடையாது. கிரீன் காப்ளின் ஆஃபீஸை உடச்சிட்டு உள்ளே வந்து ஸ்பைடர்மேன் ஃபோட்டோஸை எடுத்தது யாருன்னு கேட்பாரு. பீட்டர் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பான். நினச்சிருந்தா இவன் தான் கையை காட்டிட்டு தப்பிச்சிருக்கலாம். பட் ஒரு பீட்டர் சேவ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஒரு சின்ன விஷயம் தான், பட் ஒரு காமிக்கலாக எழுதப்பட்ட ஒரு கேரக்டருக்கு ஒரு மாரல் அண்ட் எத்திக்ஸை செட் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசில் எம்ஜே கேரக்டர் சுத்தமாக பிடிக்காது. என்னடா இந்த அக்கா ஆனா ஆளை மாற்றிட்டே இருக்குன்னு செம்ம கடுப்பாக இருக்கும். பட் இப்போ பார்க்கும்போது தான் அவங்க கேரக்டர் எவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்கன்னு புரிஞ்சுது. ஒரு அப்யூசிவான என்விரான்மெண்ட்டில் வளர்ந்த பொண்ணு ஸ்கூலில் எல்லாத்தையும் மறைக்க தான் எப்பவும் ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிப்பா. ஃப்ளாஷ் மாதிரி ஃபேமஸான காய் கூட, ஹேரி மாதிரி ரிச்சான காய் கூடலாம் டேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. அவங்களுக்கு தேவை கம்ஃபர்ட் அண்ட் சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட். பீட்டருக்கு எம்ஜே எந்த மாதிரி நெய்பர்ஹுட்லேருந்து வரான்னு நல்லாவே தெரியும். அதனால் ஃப்ளாஷ் அண்ட் ஹேரியால் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்த பீட்டர் நல்லாவே புரிஞ்சிருப்பான். இந்த விஷயத்த கிளைமேக்ஸில் எம்ஜே புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக கிஸ் பண்ணும்போது தனக்கு கம்ஃபர்ட் அண்ட் சப்போர்ட் பண்ண ஆளும் காப்பாற்றினாலும் ஒரே பர்சன் தெரியும் போது அவங்க லவ் இன்னுமே அதிகமாகுது. ஸோ எம்ஜே தப்பான ஆள் கிடையாது. அவங்க கன்ஃபியூஷன் அண்ட் சர்ச் ஃபார் த ரைட் சோல் தான் அந்த கேரக்டரோட காம்ப்ளெக்சிட்டின்னே சொல்லலாம். வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. படத்தோட மொத்த ஃபிலாசபி இந்த ஒரு டைலாக்லேயே இருக்குது. கிரீன் காப்ளின் ஒரு இடத்துல நீ யாருக்காக இவ்வளோ பண்ணுறியோ அந்த மக்களே உன்னை ஒரு நாள் வெறுப்பாங்கடான்னு சொல்லுவாப்பில். அதே மாதிரி நடக்கவும் செய்யும். ஆனால் குழந்தைய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றும் போது பீட்டருக்கு ஒரு ஃபீலிங் வருது. யார் என்னை வெறுத்தாலும் என்னை செலிப்ரேட் பண்ணாலும் என்னோட பவர் நான் ரெஸ்பான்சிபிளாக தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைப்பாரு. தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தால் தான் ஒரு ஹீரோ கேரக்டர் எலிவேட் ஆகுங்கிறதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஹேரிலாம் கொஞ்சம் மோசமான ஃப்ரெண்டு தாங்க. என்னதான் ஹேரிக்கு பீட்டர் மேலே இருக்க கோவம் சரினாலுமே தன்னோட ஃப்ரெண்டு உயிர்க்குயிராக காதலிக்கிற பொண்ணு அவனுக்கே தெரியாமல் டேட்டுக்கு கூப்பிடாதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அவன் செஞ்சது தப்பு தான். ஸோ டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் இப்போ டோபி மெகுவேரோட ஸ்பைடர்மேன் ரேஞ்சுக்கு தான் தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா யாருமே இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, எல்லாரும் மறந்துட்டாங்க. இவருக்குன்னு இருக்க ஒரே ஐடென்டிட்டி இப்போ ஸ்பைடர்மேன் தான். அதுவும் இவருக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேல் தான் எம்சியூவில் ஒரு ரியலான ஸ்பைடர்மேனே பார்க்க போகிறோம். ஸோ எப்படி புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ சாம் ரெமியோட டோபி மெகுவேர் ஸ்பைடர்மேன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபிலாசபியை ரொம்ப சிம்பிளாக சொன்னதுனால எனக்கு இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ். நாட் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன், நாட் ஃபார் இட்ஸ் பாப்புலாரிட்டி, பட் ஃபார் இட்ஸ் ஸ்டோரி டெல்லிங். ஸ்பைடர்மேனோட ஃபேன்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட் ஸ்பைடர்மேன்
ஸ்பைடர்மேனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு 2002 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் 1 ரீவாச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இங்கிலீஷில் பாருங்கள், இன்னொரு பெட்டரான ஃபீல் இருக்கும். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே.